வணக்கம் அன்பு நண்பர்களே. கூட்டணி கட்சிகளுக்கான கூட்டத்தை கூட்டுறாரு விஜய் அவர்கள். விஜய் போடக்கூடிய அந்த புதிய ஸ்கெட்ச் தான் என்ன, வியூகம் என்ன, அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பேச போகிறோம். தேர்தலுக்கு முன்னாடி நம்மை நம்பி சில பேர் வருவாங்க, அவங்களுக்கு நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக வந்தாலும் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுப்போம் அப்படின்னு விக்கிரவாண்டி முதல் மாநில மாநாட்டிலேயே பேசியிருந்தார் நடிகர் விஜய். ஆனால் எந்த கட்சிகளும் தேர்தலுக்கு முன்பு அவரோட கூட்டணிக்கு வரல. தேர்தலுக்கு பின்பு கிட்டத்தட்ட 108 இடங்களில் ஜெயிச்சிருந்துச்சு தமிழக வெற்றி கழகம். அதில் 2 தொகுதிகளில் விஜய் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார். தான் வெற்றி பெற்ற தொகுதிகளில் ஒன்றான திருச்சி கிழக்க விஜய் அவர்கள் ராஜினாமா செய்திருந்தார். அதற்கு பின்பு கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு தனிப்பெரும் கட்சி என்கிற அடிப்படையில், ஏன்னா அதிமுக வெறும் 47 இடங்களோடு சுருங்கி போனது, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலை இழந்ததோடு மட்டும் இல்லாமல் 59 இடங்களோடு ஆட்டத்தை இழந்தது. இந்த சூழலில் தான் 107 இடங்களில் கைவசம் சட்டமன்ற உறுப்பினர்களை வைத்திருந்த தாவேகாவை நோக்கி கட்சிகள் ஷிஃப்ட் ஆனாங்க. ரொம்ப குறிப்பாக திமுக கூட்டணியை உதறி தள்ளிட்டு அவங்கள்ட்ட சொல்லாமல் கொள்ளாமல் எந்த விதமான கலந்தாலோசனையும் செய்யாமல் நேரடியாக முதலாக போன கட்சியாக காங்கிரஸ் கட்சி இருந்தது. 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸுக்கு இருந்தாங்க. அதில் 2 அமைச்சராகவும் ஆக்கப்பட்டாங்க. அந்த வரிசையை பின்பற்றி இடதுசாரிகள் நிபந்தனையற்ற ஆதரவு, அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு, அதில் ஒருவர் வன்னியரசு அமைச்சர், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவு, அதில் ஒருவர் அமைச்சர் ஷாஜகான் அவர்கள் அப்படின்னு வரிசையாக அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போனது. இப்போ மிகச் சமீபத்தில் மதிமுக திமுக கூட்டணியை உதறி தள்ளிவிட்டு அவர்களும் இணைந்திருக்காங்க. அப்போ இந்த நேரத்தில் எதற்காக கூட்டணி கட்சி தலைவர்களுடைய கூட்டத்தை கூட்டுகிறார் விஜய்? முதல்வர் விஜய் அவர்கள் இதை கூட்டுறதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரணங்கள் இருக்கிறது. அதில் ஒரு காரணம் என்னென்னா, இந்த அரசு எந்த ஸ்டெப்பை எடுத்து வைத்தாலும் கூட்டணி கட்சிகள் அதை விமர்சிக்கிறத ஒரு வழக்கமாக வைத்திருக்காங்க. ரொம்ப குறிப்பாக சொல்லப்போனால் தமிழக அரசினுடைய டெல்லி பிரதிநிதி, அந்த டெல்லி பிரதிநிதி அப்படிங்கக்கூடிய அந்த பொறுப்புக்கு ஜனநாயகன் படத்தினுடைய ப்ரொடியூசரை போடுறாங்க. அவர் கர்நாடகா மாநிலத்தை பூர்வீகமாக கொண்டவர். கர்நாடகாவுக்கும் நமக்கும் மேகதாது விவகாரத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இதை கண்டித்து கூட்டணி கட்சிகளே, அதாவது தாவேகாவை இன்றைக்கு ஆதரிக்கக்கூடிய கட்சிகளே இது தவறான அணுகுமுறைங்கிறாங்க. இதை பற்றி செய்தியாளர்கள் கேள்வி எழுப்புனா தாவேகாவினர் சொல்கிறாங்க, அவர் கர்நாடகா இல்லைங்க, ஆந்திரா தாங்க அவருக்கு நேட்டிவ் அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழர் ஒருவரை போட்டால் தான் நம்முடைய கலாச்சாரம், மொழி, பண்பாடு, நாகரிகம், தொன்மம் அது எல்லாம் அவருக்கு தெரியுங்க. நம்மளோட பின்னணி தெரியும், பின்புலம் தெரியும், நம்மளோட மண்ணு தெரியும், மண்ணுக்கேற்ற அரசியல் தெரியும், தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான பாலமாக இருக்க வேண்டியதோட முக்கியத்துவம் தெரியும்னு அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடாக இருக்குது. இது இன்னைக்கு நேற்று இல்லை, முதல்ல தமிழக அரசினுடைய பொறுப்பில் விஜய் அவர்கள் தனக்கு நெருக்கமான ஜோதிடரை போட்ட போதிலிருந்தே இந்த பயணம் தொடங்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் கிட்டத்தட்ட அதிமுக எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய சொல்கிறது தவறான்னு கேட்டால் விசிகாவாக இருக்கலாம், இடதுசாரிகளாக இருக்கலாம், தவறுங்கிறாங்க. அது மட்டும் இல்லை, தூய்மை பணியாளர்களுக்கான அந்த பணியை ஒப்பந்த அடிப்படையில் மேற்கொள்வதற்கு ஒரு 12 இடங்களுக்கு டெண்டர் விட இருந்தபோது அதற்கும் எதிராக முட்டுக்கட்டை போடுறாங்க. அப்போ எல்லா விஷயங்களையும் இந்த அரசு கிட்டத்தட்ட நிறைய சேலஞ்சிங்கை டிஎம்கேயை விட தங்களோட தோழமை கட்சிகள்கிட்ட இருந்து பெற வேண்டியிருக்கு. ஸோ இந்த நேரத்தில் தான் இந்த கூட்டணி கட்சிகளுடைய கூட்டம் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது ஒன்று. 2வது, அதை விட மிக மிக முக்கியமாக தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துக்கிட்டே இருக்காங்க. இதுவரை 6 பேர் ராஜினாமா செய்திருக்காங்க. திருச்சி கிழக்கு விஜய் அவர்கள் ராஜினாமா செய்த தொகுதியும் சேர்த்திங்கன்னா 7 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் வர இருக்குது. இன்றைக்கி தாவேகாவினுடைய பலம் சட்டமன்றத்தில் 107, அதாவது தனிப்பலம் அவர்களுடைய பலம். அப்போ அதை 118ஆக மாற்றுவதற்கு இன்னும் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்வாங்கங்கிறது செய்தி. அப்போ ஒருவேளை அவர்கள் எல்லாம் ராஜினாமா செய்துவிட்டு வந்தால், சட்டமன்றத்துக்குள் நுழைந்தால், அப்படி செல்கிற பொழுது இந்த கூட்டணி மந்திரி சபையில் கூடிய காங்கிரஸின் நிலைமை என்னவாகும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய நிலைமை என்னவாகும், விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய நிலைமை என்னவாகும் அப்படிங்கிற ஐயப்பாடு அவர்களுக்கு வந்துவிடக்கூடாது. அப்படின்னா என்ன, நீங்கள் மினிஸ்டராக தொடர்வீங்க, எங்களுடைய தனிப்பெரும்பான்மையை உயர்த்துவது என்பது வேறு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு என்பது வேறு. இதில் இரட்டை லாபம் தாவேகாவுக்கு இருக்குது. தேர்தலுக்கு முன்பு சொன்னோம், நாங்கள் தனிப்பெரும்பான்மையாக இருக்கும்போது செய்தோம், நாங்கள் மெஜாரிட்டி கவர்மெண்ட்டாக வந்தபுறம் கூட ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு கொடுத்துருக்குறோம் அப்படிங்கிற இடம் நோக்கி நகர்வதற்கான ஒரு முன்னேற்பாடு இது. அப்போ இவர்களுக்குள்ள சந்தேகம் இருக்கும்ல, ஐயப்பாடுகள் இருக்கும்ல, ஏன் இத்தனை அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ணுறாங்க, ஏன் இவ்வளோ பேர் வர்றாங்க என்பது உள்ளிட்ட விஷயங்கள் இருக்குல்ல. ஸோ அதற்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் செய்யணும் அப்படிங்கக்கூடிய இடம் நோக்கியும் இந்த இடத்துல தாவேகா நகருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். 3வது, மிக முக்கியமாக வைகோ போன்றவர்கள் பொதுவெளியில் பேசுகிற பொழுது விஜய் அவர்கள் ராஜினாமா செய்ய சொன்னாருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருந்தார். நேற்று அவர் அதிலிருந்தே மாற்றி பேசினாலும் கூட அது போன்ற விவகாரங்களில் கூட்டணி கட்சிகள் எப்படி டீல் பண்ணணும், எங்களுக்கு நீங்கள் எப்படி வழிகாட்டணும், உங்களுடைய குறைகளை கோரிக்கைகளை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அதை எங்களிடம் எப்படி தெரியப்படுத்தணும், பொதுவெளியில் பேசாதீங்க என்பது போன்ற விஷயங்களும் நாளை விவாதிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதையெல்லாம் விட மிக மிக முக்கியமாக புதிய கூட்டணி உருவாகிவிட்டது. இந்த கூட்டணிக்கு ஒரு பெயர் சூட்டணும்.
நினைவில் இருக்கலாம் உங்களுக்கு, காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த பிரவீன் சக்கரவர்த்தி ராஜ்யசபா எம்பி ஆன போதே இந்த கூட்டணிக்கு ஒரு முற்போக்கு கூட்டணின்னு முடிகிற மாதிரி சமூக நீதி ஜனநாயக முற்போக்கு கூட்டணி என்று நினைக்கிறேன், அப்படியான ஒரு பெயரெல்லாம் சுட்டியிருந்தார். ஸோ அதுபோன்ற ஒரு பெயரை சுட்டி திமுகவுக்கு எதிராக இதுதான் வலுவான அணி, இந்த கூட்டணி தான் இன்னைக்கு வலுவான கூட்டணி என்பதாக நிலைநிறுத்த வேண்டிய தேவையும் கிட்டத்தட்ட தாவேகாவுக்கு இருக்குது. அது விஜய் அவர்கள்ட்டே 35% ஓட்டு இருக்குது. அவங்கள ஏன் சார்ந்திருக்குன்னா, அடுத்து வருகிற இடைத்தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, உள்ளாட்சி தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, நாடாளுமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது போன்ற பல்வேறு கணக்குகள் அதற்குள் இருக்கிறது. பார்க்கலாம் இந்த கூட்டத்தில் என்ன வகையான முடிவுகள் எடுக்கப்பட போகிறது, இது தமிழக அரசியலில் என்ன வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது. ஏற்கனவே தனித்து போட்டியிடுகிற இடம் நோக்கி திமுக தள்ளிவிடப்பட்டிருக்கிறது அல்லது தானாக அந்த முடிவுக்கு நகர்ந்திருக்கிறது என்கிற களச்சூழல் இருக்கக்கூடிய சூழலில் இது எந்த வகையான தாக்கத்தை ஏற்படுத்த போகிறது, அதிமுக எம்எல்ஏக்களை அங்கிருந்து ஈர்ப்பது அல்லது அங்கிருந்து வருவது என்பது இதோடு முற்றுப்புள்ளியாக போகிறதா அல்லது இந்த கூட்டத்திற்கு பின்பும் இது தொடர்கதையாக போகிறதா என்பதெல்லாம் காலம் தீர்மானிக்கும், மக்கள் தீர்மானிப்பார்கள். மீண்டும் நல்ல ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.